வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கனடாவினுடைய அரச தலைவர் தாமே என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வரலாற்று பின்னணியுடன் சூசகமாக நினைவுபடுத்தி இருக்கின்றார் பிரித்தானிய மன்னர் சார்லஸ். புதிய பன்னாட்டு பாதுகாப்பு மற்றும் பின்னடைவு வங்கியினுடைய தலைமையமாக கனடா தேர்வாக இருக்கின்றது. நாடு முழுவதும் 3500 புதிய வேலைவாய்ப்புகள் இதனால் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பில்லியன் கணக்கான முதலீடுகளுடன் புதிய திறன் பயிற்சி வியூகத்தை வசந்த கால பொருளாதார அறிக்கையிலே அறிவித்தார் பிரதமர் மார்க் கார்னி. பழங்குடியின மக்களின் மோசமான வீடமைப்பு நெருக்கடி குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை கடும் எச்சரிக்கை. துரித நடவடிக்கை எடுக்க அரசுகளுக்கு வலியுறுத்தல். குறைந்த விலையிலான ஒசம்பிக் மாற்று மருந்துக்கு கனடா அதிகாரப்பூர்வ அனுமதி. G7 நாடுகளில் இச்சாதனையை நிகழ்த்திய முதல் நாடாக கனடா பதிவாகிறது. 2025 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கலுக்கான இறுதி நாள் இன்று. இன்னமும் 9 மில்லியன் கனடியர்கள் தங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்பது புதிய தகவல். பிரிட்டிஷ் கொலம்பியா பாடசாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். குற்றவாளியின் கணக்கை முடக்கியும் போலீசாருக்கு தகவல் அளிக்க தவறிய ஓபன் AI நிறுவனத்தின் மீது கலிபோர்னியாவிலே $1 பில்லியன் இழப்பீடு கோரி மாபெரும் வழக்கு. நோயாளியின் தற்கொலையை தொடர்ந்து உரிமமின்றி வைத்தியம் செய்த மொன்ட்ரியல் இயற்கை மருத்துவருக்கு $15,000 அபராதம். மாணவர்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முன்னாள் கூடைப்பந்து பயிற்சியாளருக்கு 9 ஆண்டு சிறை தண்டனை. வான்கூவர் தீவின் வான்வெளியிலே நள்ளிரவில் பிரகாசமாக ஒளிந்த பிரமாண்டமான எரிகள். ஆச்சரியத்தில் ஆழ்ந்த பொதுமக்கள். ஸ்குயாமிஸ் பகுதியில் மலையேற்றத்தின் போது காணாமல் போன கனேடிய இளைஞரின் சடலம் 10 மாதங்களுக்கு பின்னர் மீட்பு. தீப்பற்றும் அபாயம் காரணமாக சந்தையில் இருக்கின்ற மெர்க்யூரி ஹீட்டிங் மற்றும் கூலிங் விசிறிகளை உடனடியாக திரும்பி பெற்றது ஹெல்த் கனடா. ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய புதிய முதலீடு $691 மில்லியன் முதலீடு. கனடாவின் வாகன உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கிலே மாபெரும் வேலைவாய்ப்புடன் உருவாக இருக்கின்ற புதிய திட்டம். வெஸ்ட்ஜெட் விமான நிலையம் மற்றும் விமான பணியாளருக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் பெரும் இழுபறி. விமான சேவைகளில் தடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு. இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது நேர்களே. தொடர்ச்சியாக விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான சமீபத்திய சந்திப்பின் போது இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நகைச்சுவையாகவும் வரலாற்று பின்னணியுடனும் ஒரு முக்கிய கருத்தை பகிர்ந்திருக்கின்றார். அதாவது கனடாவின் அதிகாரப்பூர்வ அரசமைப்பு ரீதியான தலைவர், அதாவது ஹெட் ஆஃப் ஸ்டேட் தற்போதும் தாமே என்பதை அவர் ட்ரம்புக்கு சூசகமாக நினைவுபடுத்தி இருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சில சலசலப்புகளை தணிக்கும் ஒரு இராஜதந்திர முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது என அரச குடும்ப நிபுணர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட கனடாவை பாதிக்கும் இருதரப்பு பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் இக்காலகட்டத்திலே கனடிய இறையாண்மையின் ஒரு நுட்பமான வெளிப்பாடாக இது அரசியல் நோக்கர்களால் உற்று நோக்கப்படுகிறது. இது தொடர்பிலே கனடிய பிரதமரின் அலுவலகமோ அல்லது ரிடோஹோல் தரப்போ இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பன்னாட்டு பாதுகாப்பு மற்றும் இருப்பு மற்றும் பின்னடைவு வங்கி டிஃபென்ஸ் செக்யூரிட்டி அண்ட் ரெசிலன்ஸ் பேங்கினுடைய தலைமையகத்தை கனடாவிலே நிறுவுவதற்கு அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த மாபெரும் திட்டத்தின் மூலம் கனடாவில் சுமார் 3500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொன்ட்ரியல், ஒட்டாவா போன்ற முக்கிய நகரங்கள் இந்த தலைமையகத்தை அமைப்பதற்கான முன்னிலை நகரங்களாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச பாதுகாப்பு திட்டங்களுக்கு நிதியளிப்பதுடன் நேட்டோ அமைப்பில் கனடாவின் வகிபாகத்தை மேலும் வலுப்படுத்துவதே இந்த வங்கியின் பிரதான நோக்கமாக கருதப்படுகிறது. அத்துடன் தென்கொரியாவின் ஹான்வா நிறுவனத்தினுடனான மேம்பட்ட நீர்மூழ்கி கப்பல் கூட்டாண்மையானது கனடிய வாகன உற்பத்தி துறையிலே ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை தக்க வைக்க உதவும் என பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் எல்லை பாதுகாப்பு மற்றும் புதிய வரி விதிப்புகள் தொடர்பான தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையிலே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமீல் ஜிவானி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளை சந்திப்பதற்காக வாஷிங்டனுக்கு சென்றிருக்கின்றார். கனேடிய விநியோக முகாமைத்துவ கட்டமைப்பு மற்றும் முக்கிய ஏற்றுமதி துறைகளை பாதுகாப்பதற்கான கனேடிய தரப்பின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு முக்கிய நகர்வாகவே இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. இருதரப்புக்கும் இடையிலான சந்திப்புகள், முழுமையான முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதேவேளை பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் அரசாங்கம் பல $1 பில்லியன் மதிப்பிலான திறன் பயிற்சி திட்டத்தை வசந்தகால பொருளாதார அறிக்கையினூடாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. தொழிலாளர் பற்றாக்குறையை போக்குவதையும் நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தொழிலாளர்களை தயார்படுத்துவதையும் இது இலக்காக கொண்டிருக்கின்றது. மேலும் நாட்டின் முக்கிய செயற்கை நுண்ணறிவு மூலோபாயத்துக்கான 6 முக்கிய படிமுறைகளும் இந்த அறிக்கையிலே பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. புதிய கண்டுபிடிப்புகள், நெறிமுறை மேம்பாடு மற்றும் எதிர்கால பணியாளர்களை உருவாக்குதல் ஆகியவை இதில் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இதேபோல இந்த இறையாண்மை சொத்து நிதியம் ஒன்றும் இதற்காக உருவாக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதேபோல நேர்களே, ஒன்டாரியோ மாகாண அரசியலிலே புதிய திருப்பமாக மக்கள் செல்வாக்கிலே லிபரல் கட்சி
முன்னிலையில் இருப்பதாக புதிய கருத்து கணிப்பு முடிவு ஒன்று தெரிவிக்கிறது. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் தலைமையிலான ஆளும் முற்போக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியை விட லிபரல் கட்சி அதிக ஆதரவை பெற்றுள்ளது. எதிர்வரும் மாகாண தேர்தலுக்கு முன்பதாக மக்களின் முன்னுரிமைகள் மற்றும் மனநிலையில் ஏற்பட்டுள்ள பெரிய மாற்றத்தையே இந்த முடிவுகள் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதேவேளை கனடா முழுவதும் வாழும் பூர்வீக பழங்குடியின மக்கள் எதிர்கொள்ளுகின்ற மோசமான வீடமைப்பு நிலவரங்கள் தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சபை தன்னுடைய சமீபத்திய அறிக்கையிலே கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. போதுமான வசதிகளற்ற பாதுகாப்பற்ற வீடுகளில் அவர்கள் வாழ்ந்து வருவது மனித உரிமை மீறலாகும் என சுட்டிக்காட்டியுள்ள அந்த அமைப்பு இந்த நெருக்கடியை தீர்க்க மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்கள் உடனடியாகவும் துரிதமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறது. இதேவேளை கனடாவில் உள்ள சில முக்கிய விமான நிலையங்களை தனியார் மயமாக்குவது குறித்து மத்திய அரசாங்கம் ஆரம்பகட்ட ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் ஒருவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் உட்கட்டமைப்பை நவீனமயப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காக இந்த ஆலோசனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுகுறித்து எந்தவிதமான இறுதி முடிவுகள் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் சாத்தியக்கூறுகள் மட்டுமே ஆராயப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை சர்வதேச சந்தையிலே தொடர்ந்து உயர்ந்து வருகின்ற கச்சா எண்ணெய் விலைகள் காரணமாக கனடாவிலே மீண்டும் பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் எழுந்திருக்கின்றது. இதனை கட்டுக்குள் வைத்திருக்க தொடர்ச்சியாக வட்டி விகிதங்களை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என பேங்க் ஆஃப் கனடாவினுடைய ஆளுநர் டிம் மேக்லம் எச்சரித்திருக்கின்றார். பொருளாதார ரீதியாக மக்கள் ஏற்கனவே நெருக்கடிகளை சந்தித்து வருகின்ற நிலையிலே ஆளுநரின் இந்த அறிவிப்பு பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இதேவேளை கனடாவின் 2025 ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான இறுதிக்கெடு ஏப்ரல் 30 நிறைவடைகிறது. ஆனால் நேற்றைய நிலவரப்படி சுமார் 9 மில்லியன் கனேடியர்கள் இன்னமும் தமது வருமான வரி அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மாற்றுத்திறனாளிகளுக்கான வரிச்சலுகை திட்டத்திலே பல புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது தொடர்பான பரந்த அளவிலான அரசாங்க ஆதரவு திட்டங்கள் குறித்த விவாதங்களும் தீவிரமடைந்திருக்கிறது. இதேவேளை பிரபலமான ஒசம்பிக் மருந்துக்கு இணையான குறைந்த விலையிலான பொதுவான செமாக்ளூடைட் எனப்படுகின்ற ஒரு ஜெனரிக் மருந்துக்கு ஹெல்த் கனடா அதிகாரப்பூர்வ அனுமதியை வழங்கியிருக்கின்றது. இந்திய தயாரிப்பு நிறுவனம் ஒன்றினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மருந்து சந்தைக்கு வருவது நோயாளிகளுக்கு பாரிய நிதி சுமையை குறைக்கும் என நம்பப்படுகிறது. இத்தகைய மலிவு விலை மருந்தை அங்கீகரித்த முதல் G7 நாடாக கனடா தற்போது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேவேளை கடந்த பிப்ரவரி 10, 2026 அன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ட்ரிம்பிளரிட்ஜ் பாடசாலையிலே 18 வயதுடைய ஜெஸ்ஸி வேன் எனப்படுபவரால் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச் சூட்டிலே 8 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். 12 வயதுடைய மாயா கெபாலா என்கின்ற சிறுமி காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தற்போது கலிபோர்னியா நீதிமன்றத்திலே OpenAI நிறுவனம் மற்றும் அதன் CEO சாம் ஆல்ட்மேன் ஆகியோருக்கு எதிராக $1 பில்லியன் அதிகமான இழப்பீடு கோரி மிக பெரும் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கொலையாளியின் கணக்கு கொள்கை மீறல்களுக்காக OpenAI நிறுவனத்தினால் முடக்கப்பட்ட போதிலும் இதுகுறித்து காவல்துறையினருக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுக்க தவறிவிட்டனர் என்பதே இந்த வழக்கின் பிரதான குற்றச்சாட்டாகும். குறித்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலே இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மொன்றியல் நகரைச் சேர்ந்த இயற்கை மருத்துவரான அதாவது நச்சுரோபேத்தான கடோஜா லெப்வே என்பவருக்கு நீதிமன்றம் $15,000 அபராதமாக விதித்துள்ளது. முறையான மருத்துவ உரிமம் இல்லாமல் வைத்தியம் செய்ததே இவருக்கான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. 2022 ஆண்டில் இவரது சிகிச்சையில் இருந்த அமெலி ஷாம்பெயின் என்கின்ற 22 வயதான இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்தே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை மொன்றியலில் உள்ள ஏகோல் செகண்டரி செயின்ட் லவுரன் பாடசாலையின் முன்னாள் கூடைப்பந்து பயிற்சியாளரான 35 வயதான ராபர்ட் லியூ என்பவருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட மாணவர்களிடம் பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல் மற்றும் தகாத தொடுதலுக்கு அழைப்பு விடுத்தமை ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாலேயே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேயர்களே, டொரண்டோ நகரின் மைய பகுதியிலே அமைந்திருக்கின்ற பிரபல விடுதியொன்றிலே நபர் ஒருவர் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டு கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை தற்போது டொரண்டோ போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதேவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு விக்டோரியா மற்றும் வான்கூவர் தீவு பகுதிகளின் வான்வெளியிலே மிக பிரகாசமான எரிகல் ஒன்று கடந்து சென்ற காட்சிகள் பொதுமக்களால் காணொலியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரவு வானை வெளிச்சமாக்கிய இந்த நிகழ்வு தொடர்பிலே அமெரிக்க விண்கல் அமைப்புக்கு ஒரே இரவிலே 100க்கும் மேற்பட்ட உத்தியோகபூர்வ அறிக்கைகள் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பார்வை எல்லையானது ஒரிகான் மாநிலம் வரை நீண்டு காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஸ்காமிஸ் பகுதியில் இருக்கின்ற ஷனன் நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே கடந்த 2025 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தனது பெற்றோருடன் மலையேற்றத்திலே ஈடுபட்டிருந்த போது மாயமான 20 வயதுடைய அலெக்சாண்டர் டுயின் என்பவரின் உடலம் 10 மாதங்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் 24, 25ஆம் தேதிகளிலே அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக RCMP போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு விபத்தாக இருக்கலாம் எனவும் இது எவ்வித சந்தேகத்துக்கிடமான பின்னணி இல்லாமல் இருப்பதாகவும் RCMP இன்ஸ்பெக்டர் ராபர்ட் டிகாஸ்ட்ரா தெரிவித்திருக்கின்றார்.
இதேவேளை பிரபல மெர்க்யூரி வர்த்தக நாமத்தின் கீழ் விற்பனை செய்யப்பட்ட சூடாக்கும் மற்றும் குளிரூட்டும் மின் விசிறிகளை ஹெல்த் கனடா உடனடியாக சந்தையிலிருந்து திரும்ப பெற்றிருக்கின்றது. இந்த விசிறிகள் திடீரென தீப்பற்றி எறிவதாக பல தொடர்ச்சியான புகார்கள் மற்றும் சம்பவங்கள் பதிவானதை அடுத்து இந்த அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் குறித்த தயாரிப்பை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேயர்களே, ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் ஒன்டாரியோவின் செயின்ட் கேத்தரின்ஸ் நகரில் அமைந்துள்ள தனது பவர் ட்ரெயின் தொழிற்சாலையை மேம்படுத்துவதற்காக $691 மில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த மாபெரும் முதலீட்டினூடாக கனடாவின் வாகன உற்பத்தி துறையிலே நூற்றுக்கணக்கான வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்படுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை வெஸ்ட்ஜெட் விமான நிறுவனம் மற்றும் அதன் விமான பணிப்பெண்கள் தரப்புக்கு இடையிலான புதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் சுமூகமான முடிவை எட்டாமல் நீடித்து வருகிறது. இருதரப்புக்கும் இடையிலான இழுபறி நிலை நீடிப்பதால் எதிர்வரும் நாட்களில் விமான சேவைகளில் எதிர்பாராத தடங்கல்களோ அல்லது பணி நிறுத்தங்களோ ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்று நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.